Welcome to Lockdown School. Next topic, data transfer between memory and CPU. Data needs to be transferred between the CPU and primary memory, as well as between the primary and secondary memory. Data are transferred between the different components of a computer system using physical wires called bus. For examples, bus is used for the data transfer between a USB port and hard disk, or between a hard disk and main memory. Bus is of three types: data bus to transfer data between different components, address bus to transfer address between CPU and main memory. The address of memory locations that the CPU wants to read or write from the specified in address bus, and control bus to communicate control signals between different components of computer. All these three type buses collectively make the system buses in a diagram. இப்போ வந்து என்ன டாபிக் சொல்கிறாங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிட்வீன் மெமரி அண்ட் சிபியூ. ஒரு டேட்டா வந்து எப்படி வந்து மெமரிக்குள்ளேயும் சிபியூக்குள்ளேயும் அதுக்குள்ளே எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ஒரு சிபியூலேருந்து ஒரு ப்ரைமரி மெமரி, அப்புறமா தான் அது ஒரு ப்ரைமரி மெமரிலேருந்து செகண்டரி மெமரிக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர்டு பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸிங் ஃபிசிக்கல் ஒயர்ஸ் கால் பஸ். இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்னால் யூஎஸ்பி அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஒயர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அந்த ஃபிசிக்கல் ஒயர்ஸ் பேர் தான் பஸ். நீங்கள் இப்பயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு போர்ட்லேருந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்தும் இது பண்ணுறது தான் யூஎஸ்பி. அதே மாதிரி ஒரு டேட்டா பஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். இதை வந்து பஸ்ஸிலே 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் இது, டேட்டா பஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். ஒரு டேட்டா பஸ்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு அட்ரஸ் பஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் அட்ரஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் மெயின் மெமரி. ஒரு அட்ரஸ் பஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ரஸ் கிட்ட இருந்தும் சிபியூ கிட்ட இருந்தும் அதுக்குள்ளே இருக்கிற மெயின் மெமரி வச்சு தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி த அட்ரஸ் ஆஃப் அ மெமரி லொக்கேஷன் தட் சிபியூ வாண்ட்ஸ் டு ரீட் டு ஆர் ரைட் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு அட்ரஸ் பஸ். இப்போ வந்து அட்ரஸ் பஸ்ஸில் இருக்க மெமரி வந்து சிபியூ வந்து ரீட் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் பஸ் கம்யூனிகேட் கண்ட்ரோல் சிக்னல் பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் பஸ் வந்து எடுக்கிறோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிகேட் பண்ணும் சிக்னல்ஸை வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்டையும் அந்த கண்ட்ரோல் சிக்னல் கிட்ட இருக்க காம்போனன்ட்ஸ்லேயும். இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் வந்து 3 பஸ்ஸஸ் பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம ஒரு டயக்ராமாக பார்த்துக்கலாம். இங்கே காமிச்சிருக்காங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் காம்போனன்ட்ஸ் த்ரூ சிஸ்டம் பஸ். இப்போ வந்து டேட்டா பஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அது சிபியூ போயிட்டு அதுக்கப்புறம் சிபியூலேருந்து அட்ரஸ் பஸ்க்கு வருது. அப்புறம் திருப்பியும் கண்ட்ரோல் பஸ் வந்து சிபியூக்கு போகுது. இப்போ வந்து மெமரி பார்ப்போம். டேட்டா பஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் பஸ்க்கு போகுது, கண்ட்ரோல் பஸ்க்கு போகுது, அப்புறம் மெமரிக்கு போகுது. அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட். அதில் வந்து டேட்டா பஸ் வந்து அட்ரஸ் பஸ்க்கு போயிட்டு கண்ட்ரோல் பஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு வருது. As the CPU interacts directly with the main memory, any data entered from the input device or the data to be accessed from the hard disk needs to be placed in the main memory for processing. The data is then transferred between the CPU and the main memory using buses. The CPU places on the address bus the address of main memory location from which it wants to read data or to write data. While executing the instruction, the CPU specifies the read or write control signal through the control bus, as the CPU may require to read data from main memory to write data to main memory.
as the CPU may require to read data from main memory or write data to main memory. A data bus is bidirectional, but the control bus and address bus are unidirectional. To write data into memory, the CPU places the data on the data bus, which is then written to specific address provided through the address bus. In case to read operation, the CPU specifies the addresses and the data is placed on the data bus by dedicated hardware called memory controller. The memory controller manages the flow of data into the out of computer's main memory. இப்போ வந்து ஒரு சிபியூ வந்து இன்டராக்ட்ஸ் ஆகுதுன்னா டேரெக்டாக ஒரு மெயின் மெமரி அது வந்து என்ன டேட்டா வந்தாலும் ஒரு இன்புட் டிவைஸ்லேருந்து அப்படி இல்லைன்னா ஒரு டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து. எதுக்காகனா இப்போ ஒரு மெயின் மெமரியில் வந்து நம்ம முக்கியமான டேட்டாலாம் அதில் சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதை எடுக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு சிபியூ வந்து ஒரு டேட்டா வந்து சிபியூவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து அது மெயின் மெமரிக்கு போயிட்டு பஸ்ஸு வழியாக தான் போகும். அதே மாதிரி ஒரு சிபியூ வந்து ஒரு அட்ரஸ் பஸ் கிட்ட போகும்போது ஒரு அட்ரஸ் பஸ் வந்து அதோட மெயின் மெமரி லொக்கேஷனை வந்து கொடுத்து அது வந்து ரீட் பண்ண வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டாவை தரும். அதே மாதிரி ஒரு சிபியூ வந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் மெமரியில் போயிட்டு அது சேவ் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டா பஸ்ஸில் வந்து பைடைரக்ஷனல் இருக்கும், பைடைரக்ஷனலாக ஒரு இதுவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் பஸ்ஸில் வந்து அட்ரஸ் பஸ் வந்து அன்டைரக்ஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை எழுதணுன்னா ஒரு மெமரியில் இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டாவை வந்து மெமரியில் எழுதுகிறோன்னா அதுக்கு வந்து சிபியூவில் வந்து அந்த டேட்டா பஸ்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ வந்து ஒரு சிபியூ வந்து அட்ரஸையும் டேட்டாவையும் ஒரு டேட்டா பஸ்ஸில் வந்து டெடிகேட் ஹார்ட்வேரில் போயிட்டு பண்ணுதுன்னா அந்த டெடிகேட் ஹார்ட்வேர் பேர் தான் மெமரி கண்ட்ரோலர். இப்போ வந்து ஒரு மெமரி கண்ட்ரோலர் வந்து மேனேஜ் பண்ணிக்கும் ஒரு ஃப்ளோ ஆஃப் டேட்டானா நம்ம ஒரு டேட்டா வந்து கொடுக்கறது, அந்த ஃப்ளோ ஆஃப் டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க மெயின் மெமரியில் போய் சேவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.